பிள்ளையான் கைது செய்யப்படுகின்ற பொழுது அவருடைய கட்சி அலுவலகத்திலிருந்து விசேட ரக 2 துப்பாக்கிகள் கைப்பற்றப்பட்டது. இந்த அலுவலகத்தில் இருந்த ஒருவர் தான் இந்த துப்பாக்கிகள் இதில் மறைத்து வைத்திருந்தேன் என்று போலதான் ஒருவருடைய சகாவாகவோ அல்லது அவருடைய வேலையாளாகவோ இருந்தால் அவரே தன்னுடைய குற்றத்தை ஒப்புக்கொண்டு வருவார். அதே மாதிரியான ஒரு பாணியிலே தான் செய்யப்பட்டதா என்றும், அது மட்டுமில்லாமல் பல வர்த்தகர்களை கடத்தி கொலை செய்திருக்கின்றார் என்கின்ற பல விமர்சனங்களும் இவர் மேலும் முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. பிள்ளையானுடைய சாரதி கைது செய்யப்பட்டிருந்தார். அவர் பிள்ளையான் மற்றும் கருணா அம்மான் செய்த பல குற்றச்செயல்கள் சம்பந்தமான விடயங்களை வெளிப்படுத்தி வருவதாக விடுதலை புலிகள் அமைப்பில் இருக்கின்ற பொழுது பல ஊழல் குற்றச்சாட்டுகளோடு இவர் தொடர்பட்டிருந்தார். ஆகவே அங்கிருந்து தப்பியோடி வந்தவர்கள் தான் கருணா அம்மானும் பிள்ளையானும். இதுக்கு இந்த உளவு தகவல்கள் தேவை என்கின்ற அவசியம் கூட இல்லை. அந்தளவுக்கு தான் என்னுடைய வியூகம் இருந்தது, என்னுடைய போர் தந்திரம் அந்த அளவுக்கு இருந்தது. ஆனால் செய்ய சொன்னவர் அந்த கருவியை இயக்கினவர் வேறு இடங்களில் இருக்கணும், அவர்களையும் நாங்கள் பிடிக்கணும் என்று சொல்லியிருக்கோம். கொஞ்சம் சூட்சுமமாக நாங்கள் இந்த விடயங்களை கையாளுறோம். ஆகவே பலர் இப்போ சிக்கியிருக்கின்றார்கள். முதல் வாக்குமூலங்களை கொடுக்க 5 நிவரெல்லாம் இப்போ கொடுத்துருக்கின்றார்கள்னு சொல்லியிருந்தார். ஆகவே அவரும் பிள்ளையான பற்றி தான் சொன்னாரா என்கின்ற கேள்வியும் எழுதுறது. அல்லது தையட்டி விகாரி, அதுக்கு திச விகாரி என்றும் பேர் சொல்கிறார்கள். அது நாங்கள் சொல்கிறோம் அந்த சட்டவிரோதமான கட்டிடம் என்று நாங்கள் சொல்கிறோம். இந்த 3 எம்பி மேரும் சட்டவிரோதம் என்று நாங்கள் சொல்கிற மாதிரி சொல்லுவார்களோ? இந்த டயஸ்போரா என்று சொல்லக்கூடிய அவர்களுக்கும் சில பேருக்கு இங்கே இருந்து அரசாங்க ஆதரவு சக்திகள் அங்கே போய் தேசியம் நாங்கள்லாம் தேசியவாதிகள் ஒரு ஊடாக நான் எதிர்பார்த்த ஒரு விடயம், இல்லை நான் ஏமாந்து போனேன் என்று தான் நினைக்கிறேன். இவர்களாவது ஒரு மாறுதலான ஒரு இடதுசாரித்துவ சிந்தனை. ஜெஃப்னாபடியின் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய காணொலியில் பிள்ளையான் தொடர்பான காணொலிகள் மற்றும் உயிர்த்த நேர தாக்கல் தொடர்பான காணொலிகள் தொடர்பாகத்தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். இந்த பிள்ளையான் சம்பந்தமாக பேசுகின்ற பொழுது பிள்ளையான் இந்த 90 நாட்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டதில் இருந்தே பல விடயங்கள் வெளியாகி வண்ணம் இருக்கின்றன. அதில் குறிப்பாக பிள்ளையான் கைது செய்யப்படுகின்ற பொழுது அவருடைய கட்சி அலுவலகத்திலிருந்து விசேட ரக 2 துப்பாக்கிகள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. இது விசேட படையினருக்கு மட்டும்தான் இந்த துப்பாக்கிகள் கொடுக்கப்படுகின்றது. சாதாரண படையினருக்கு இப்படியான துப்பாக்கிகள் கொடுக்கப்படுவதில்லை. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்க தயாரிப்பான இந்த துப்பாக்கிகள் மிகவும் விலையுயர்ந்த துப்பாக்கிகள். ஏன் இது பிள்ளையானுக்கு கொடுக்கப்பட்டது என்ற கேள்வியும் எழுந்திருக்கின்றது. அதன் பின்னணியில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் தன்னுடைய விசாரணையை முடுக்கிவிட்டிருக்கின்றது. அந்த வகையில் அந்த அலுவலகத்தில் இருந்த ஒருவர் தான் இந்த துப்பாக்கிகள் இதில் மறைத்து வைத்திருந்தேன் என்று தானாக முன்வந்து பழியை ஏற்றுக்கொண்டிருந்தாலும் கூட இது தொடர்பான விடயங்களும் மேலும் விசாரிக்கப்படுகின்றது. ஏன்டா தெரியும் உங்களுக்கு, பலமையாக திரைப்பட பாணியில் வருகிறது போல தான் ஒருவருடைய சகாவாகவோ அல்லது அவருடைய வேலையாளாகவோ இருந்தால் அவரே தன்னுடைய குற்றத்தை ஒப்புக்கொண்டு வருவார். அதே மாதிரியான ஒரு பாணியில் தான் செய்யப்பட்டதா என்றும் அவர்கள் தங்களுடைய விசாரணைகளை முடுக்கிவிட்டிருக்கின்றார்கள். குற்றப்புலனாய்வு வைக்கிறதுல ஆராய்கின்ற பொழுது இவருக்கு ஏற்கனவே பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. இராணுவ பாதுகாப்பு அல்லது போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்படுகின்றது இவர் செல்கின்ற இடங்களுக்கு. அப்படி இருந்தும் ஏன் இவர் இந்த துப்பாக்கியை பயன்படுத்தினார், யாரை கொள்வதற்காக, யாரை சுடுவதற்காக இவர் இந்த துப்பாக்கியை பயன்படுத்தினார் என்றும் கேள்விகள் எழுப்பப்பட்டு கொண்டிருக்கின்றன. உதாரணமாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த குறிப்பிட்ட விடயம் தொடர்பாக ஏற்கனவே பேசப்பட்டது இவர் பாதாள உலக குழுக்களோட தொடர்பில் இருக்கின்றவர். அது மட்டும் இல்லாமல் பல வர்த்தகர்களை கடத்தி கொலை செய்திருக்கின்றார் என்கின்ற பல விமர்சனங்களும் இவர் மேலும் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆகவே அந்த ஒரு பின்னணியில் தான் இந்த துப்பாக்கிகளும் இவர் வைத்திருக்கின்றாரா என்கின்ற கேள்வியையும் இப்போ குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் எழுப்பியிருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த பிள்ளையான் தொடர்பான பிறப்பில் நாங்கள் பேசுகின்ற பொழுது இன்னொரு முக்கியமான விடயத்தை நாங்கள் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா, இந்த பிள்ளையானுடைய சாரதி கைது செய்யப்பட்டிருந்தார். அவர் பிள்ளையான் மற்றும் கருணா அம்மான் செய்த பல குற்றச்செயல்கள் சம்பந்தமான விடயங்களை வெளிப்படுத்தி வருவதாக குற்றப்புலனாய்வு துறையினரிடமிருந்து தகவல்கள் வெளியாக இருக்கின்றது. அவர் என்னென்ன விடயங்களை பற்றி அவர் பேசினார் என்பது சொல்லப்படவில்லை. இருந்தாலும் கூட முக்கிய பல விடயங்கள் தொடர்பாக பேசியிருக்கலாம் என்றும் அதில் பேசப்படுகின்றது. அதாவது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விசாரணைகள் மூலமாக இந்த சாரதி அவர்கள் கருணாம்மான் பிள்ளையான் தொடர்பான விடயங்களை ஒரு சில அவர்களுடைய குற்ற பின்னணி தொடர்பான விடயங்களை கூறியிருக்கின்றார் என்று பேசப்படுகின்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த பிள்ளையான் கருணாம்மான் தொடர்பாக பல அரசியல்வாதிகளும் தங்களுடைய விமர்சனங்களை முன்வைத்த வண்ணமே இருந்தார்கள். குறிப்பாக உதய கம்மன்பிலா அவர்கள் இந்த பிள்ளையான் விடுதலை புலிகளை அளித்த எனக்கு இன்னும் எத்தனை காலம் சிறை செய்ய போன்றார்கள், இன்னும் எத்தனை தண்டனைகள் வழங்க போன்றார்கள் என்ற பொருள்பட கதைத்து அழுதார் என்று சொன்ன பிறகே, உதயகம்மில் அந்த கருத்தை வெளியிட்ட பிறகே உடனடியாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால் அவர்கள் கூறியிருந்தார், அப்படி ஒன்று மலையில் நாங்கள் போலீஸாட்ட கேட்டு அது தொடர்பான விளக்கத்தை பெற்றிருந்தோம் என்று அவர் சொல்லியிருந்தார்.
அதற்கு பிறகான காலகட்டத்தில் வந்து சரத் வீரசேகர் அவர்கள் பேசுகின்ற பொழுது இவரை ஒரு தேசிய நாயராக இவரை பிரதிநிதித்துவப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஒன்றுமே இவரை பிரதிநிதித்துவப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ ரணில் விக்ரமசிங்கே ஏன் பார்த்த போகிறான்ன்ற முடியும் தெரியாது. அதாவது வந்து உதய கம்மன்பிள்ளை அவர்கள் ஏன் இவரை சட்டத்தனியாக ஆஜரானார் என்றபடியும் தெரியாது. அவர்களுடைய தனிப்பட்ட விவரங்கள். ஆனால் இவரை தேசிய நாயராக நாங்கள் கொண்டாட முடியாது. ஆனால் யுத்தத்தின் போது சில விடயங்களை செஞ்சிருக்கிறார் என்றதை ஒத்துக்கொள்ளத்தான் என்று சரத் வீரசேகர் அவர்கள் சொல்லியிருந்தார். அதே மாதிரி சரத் பொன்சேகா அவர்கள் பேசுகின்ற பொழுது ஒரு கோடி கொஞ்சம் மேலே போய் இவர் வந்து எங்கள்கிட்ட சரணடைய வந்தது வந்து கொள்கைகள், அவர்களுடைய கொள்கைகள் பிடிக்காமல் இல்லை, அவர்களுடைய ஊழல், அவர் விடுதலை புலிகள் அமைப்பில் இருக்கின்ற பொழுது பல ஊழல் குற்றச்சாட்டுகளோடு இவர் தொடர்பட்டிருந்தார். ஆகவே அங்கேருந்து தப்பியோடி வந்தவர்கள் தான் கருணாம்மானும் பிள்ளையானும். உண்மையிலே விடுதலை புலிகள் அமைப்பினர் வந்து ஊழல் குற்றச்சாட்டு செய்தவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு தண்டனை வைத்திருந்தார்கள். அவர்களுக்கு வழங்கப்பட்ட தண்டனையே மரண தண்டனை தான். அந்த மரண தண்டனைக்கு பயந்து தான் இவர்கள் வந்தார்கள். பிள்ளையான் அவர்கள் முகாமில் தஞ்சம் புகுந்திருந்தார். அன்றைய ஜனாதிபதி காலத்தில் வந்து ஜனாதிபதிக்கே தெரியாமல் ஒரு அதிகாரி ஒருவர் கருணாம்மானை வந்து தஞ்சம் புக வைத்திருந்தார். தனக்கு தெரிந்த ஒரு இடத்துல வந்து தஞ்சம் புக வைத்திருந்தார். அது தொடர்பாக அந்த அதிகாரி பதவி நீக்கமும் செய்யப்பட்டார். ஆகவே இப்படி வந்தவர்கள் தான் இந்த பிள்ளையானும் கருணாம்மானும். இவர்கள் வந்து ஒரு கொள்கை பிடிப்பாளர்கள் அல்லர். இவர்கள் அங்கிருந்து தப்பி ஓடி வந்தவர்கள். இவர்கள் வந்து எந்த ஒரு வகையிலையும் எங்களுக்கு உதவி புரிய இல்லை. ஒரு சில இடங்களில் மட்டும், குறிப்பாக வாழைச்சேரியில் ஒரு சில பகுதியில் மட்டும் கருணாம்மானுடைய படையினர் உதவி செஞ்சார்கள். ஏனென்றால் அங்கே இருக்கிற ஆட்களோடு அவர்கள் பழக்கப்பட்டவர்கள். அந்த பூகோள ரீதியாக அந்த விடயங்கள் அவர்களுக்கு தெரியுமென்றதால் அவர்கள் உதவி செஞ்சார்கள். ஆனால் வேறே ஒரு விடயத்திலையும் அவர்கள் உதவி செய்யவில்லை. எங்களுக்கு வந்து இந்த அவர் அதாவது வந்து சரத் பொன்சேகா பேசுகின்ற பொழுது இன்னொரு விடயத்தையும் சொல்கிறார் என்று பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு இந்த உளவு தகவல்கள் தேவை என்கின்ற அவசியம் கூட இல்லை. அந்தளவுக்கு தான் என்னுடைய வியூகம் இருந்தது, என்னுடைய போர் தந்திரம் அந்தளவுக்கு இருந்தது. நாங்கள் தலையை தூக்குகின்ற பொழுது விடுதலை புலிகள் அமைப்பினர் முன்னே இருந்தார்கள். அப்போ ஈஸியாக அங்கே அவர்களை பிடிக்க முடிஞ்சது. எங்களுக்கு இவர்கள் தேவையில்லை என்கிற பொருள்பட அவர்கள் மூலம் ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்காங்க. ஆகவே அவர்களை நாங்கள் அவர் பேசுகிற விடயத்தை வச்சு பார்க்கின்ற பொழுது என்ன விடயத்தை அவர் இந்த கருணாம்மான் மேலேயும் பிள்ளையான் மேலேயும் சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்சம் ஓவர் ஹைப் கொடுக்குறோமோ அவருக்கு என்ற விஷயத்தை தான் அவர் சொல்கிறார். ஆகவே இந்த விடயம் தேவையில்லை என்ற பொருள்பட அவர் பேசியிருக்கின்றார். அண்மையில் கூட பல விடயங்கள் இந்த பிள்ளையான் தொடர்பாக, பிள்ளையான் கைது செய்யப்பட்ட தொடர்பாக வருகின்ற பொழுது உண்மையிலேயே பிள்ளையான் கைது செய்யப்பட்டது வந்து ஓரளவுக்கு ஒரு முன்னேற்றகரமான விடயம்தான். ஆனால் பிள்ளையான் என்பது வந்து அதை செய்ய சொன்ன கருவி, அதை செய்த கருவி. பிள்ளையான் வந்து இந்த சில விடயங்களை செய்த கருவி. ஆனால் செய்ய சொன்னவர் வந்து அந்த கருவியை இயக்கினவர் வந்து வேறு இடங்களில் இருக்கணும், அவர்களையும் நாங்கள் பிடிக்கணும் என்று சொல்லியிருக்கோம். அண்மையில் அர்ஜுன ராமநாதன் நேரடியாகவே சொல்லியிருந்தார், மஹிந்த ராஜபக்ச மற்றும் கோடபாய ராஜபக்ச அவர்கள்தான் இவரை இயக்கின கருவி என்று. ஆக இது தொடர்பாகவும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த உயிர்த்திரார் தாக்கல் தொடர்பாக இவரிடம் கேட்கப்படுகின்றதா, கேட்கப்படவில்லையா, விசாரணைகள் தொடர்ந்து நடந்த வண்ணமே இருக்கின்றதான்றது வந்து ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஆனால் ஒரு வகையில் பேசுகின்ற பொழுது பிமல் ரத்நாயக் அவர்கள் சொல்கின்ற பொழுது சொல்லியிருந்தார், பாராளுமன்றத்தில் வந்து உயிர்த்திரார் தாக்கல் சம்பந்தமாக சொல்லியிருந்தார். ஆனால் பின்னைய காலகட்டங்களில் உயிர்த்திரார் தாக்கல் சம்பந்தமான விடயங்கள் இன்னும் வெளிப்படையில்லைன்னு சொல்லியிருந்தார். அண்மையில் ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க அவர்கள் பேசுகின்ற பொழுது ஒரு விடயத்தை சொல்லியிருந்தால், நாங்கள் ஏன் உங்களுக்கு இந்த விடயங்களை மக்கள் மத்தியில் வெளிப்படுத்தலைன்னா கொஞ்சம் சூட்சுமமாக நாங்கள் இந்த விடயங்களை கையாளுறோம். ஆகவே பலர் வந்து இப்போ சிக்கியிருக்கின்றார்கள், முதல் வாக்குமூலங்களை கொடுக்க 5 நிவரெல்லாம் இப்போ கொடுத்துருக்கின்றார்கள்னு சொல்லியிருந்தார். ஆகவே அவரும் பிள்ளையானை பற்றி தான் சொன்னாரா என்கின்ற கேள்வியும் எழுதுறது, அல்லது பிள்ளையான் தொடர்பாக கைது செய்யப்பட்டவர்கள் இந்த உயிர்த்திரார் தாக்குதல் சம்பந்தமான விடயத்தை சொல்லியிருந்தார்களா என்கின்ற கேள்வியும் எழுகின்றது. ஆகவே இந்த உயிர்த்திரார் தாக்குதல் சம்பந்தமாக என்ன நடவடிக்கை எடுக்கப் போகின்றார்கள் என்கின்ற கேள்வி அடுத்த கட்டமாக எழுகின்றது. ஏனென்றால் இன்றைய தினத்துக்குள் தான், அதாவது வந்து ஏப்ரல் 21 2025 ஆண்டிற்கு முன்னர் பிரதான சூத்திரதாரி அல்லது இது தொடர்பானவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்று ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க அவர்கள் தன்னுடைய தேர்தல் பிரச்சார உரையில் சொல்லியிருப்பார். ஆகவே அந்த நாளில் நெருங்கிட்டு, ஆனால் ஓரளவுக்கு தான் முன்னேற்றகரமான விடயங்கள் நடந்திருக்கின்றன என்று தான் சொல்லணும். ஆனால் முன்னே அரசாங்கத்தை விட இப்போ பரவாயில்லை என்றாலும் இந்த விடயம் தொடர்பாக நாங்கள் கொஞ்சம் ஆராய்ச்சி தான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விடயத்தை நாங்கள் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா, இப்போ அன்ருகுமார திசாநாயக்க அவர்கள் பேசுகின்ற பொழுது ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக செய்யப்பட்டது தான் இந்த உயிர்த்திரார் தாக்குதல். முன்னே அரசாங்கம் பல விடயங்களை மறைச்சிருந்தது.
நான் இப்போ உயிர்த்தநேர தாக்குதல் அறிக்கை சம்பந்தமாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் சொல்லியிருக்கிற விஷயம் என்று பார்த்தீங்கன்னா, இந்த மறைக்கப்பட்ட அறிக்கைகள் தொடர்பாக உடனடியாக நீதியான நேர்மையான விசாரணையை முன்னெடுங்கொண்டு தான் அவர்களிடம் நான் எந்தரப்பு விடயங்களை சொல்லியிருக்கின்றேன் என்று அவர் சொல்லியிருக்கின்றார். ஆகவே இது இந்த உயிர்த்தநேர தாக்குதல் என்ற விடயம் கொஞ்சம் இழுபறிப்பட்ட அல்லது கொஞ்சம் ஜப்பு மிட்டாய் போல இழுத்து கொண்டு போகிற விடயமாகவே இருக்கின்றது என்கின்ற கேள்வி தான் இப்போ எழுகின்றது. என்றால் இது தொடர்பாக பாதிக்கப்பட்டவர்களுக்கான நீதி என்பது உண்மையிலேயே உடனடியாக கிடைக்க வேண்டிய ஒரு விடயம். இந்த நாள்பட்ட நீதி அல்லது காலம் தாழ்த்தப்பட்ட நீதி கூட ஒரு அநீதி தான் என்ற ஒரு கூற்றும் இருக்கின்றது. ஆகவே இவர்களுக்கான நீதி கிடைக்குமா என்பதுதான் இப்போ ஒரு பெரிய கூற்றாக அமைகின்றது. பல கிறிஸ்தவ பேராயர்கள், அது மட்டுமில்லாமல் இந்த கிறிஸ்தவம் சார்ந்து இருக்கின்ற அருட்தந்தைகள் தொடர்ந்து மீ சம்பந்தமான விமர்சனங்களை முன்வைத்த வண்ணமே இருக்கின்றார்கள். ஆனால் என்ன ஒரு விடயம் இவர்கள் மேலே சூட்டப்படுது என்று பார்த்தீங்கன்னா, சில விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டாலும் கூட இந்த முன்னைய அரசாங்கங்களை விட ஓரளவுக்கு இவர்கள் இந்த உயிர்த்தநேர தாக்கல் சம்பந்தமான விடயங்களை கையாண்டு கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் கோடபாய ராஜபக்ச காலத்தில் இந்த உயிர்த்தநேர தாக்கல் தொடர்பான விசாரணைகள் ஆழமாக செய்யப்படவில்லை. அதற்கு ஒரு விமர்சனம் முன்வைக்கப்பட்டது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோடபாய ராஜபக்ச ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காகத்தான் இப்படி ஒரு சம்பவத்தை திட்டமிட்டார் என்றும், பிறகு என்னென்று அவர் இதில் ஆழமான விசாரணைகளை முன்னெடுப்பார் என்றும் ஒரு விடயம் சொல்லப்படுகின்றது. அதற்கு பிறகு ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு ராஜபக்சவை காப்பாற்றுறதுக்காண்டி இந்த உயிர்த்தநேர தாக்குதலை அப்படியே மூடி மறைத்து விட்டார் என்கின்ற ஒரு விடயமும் சொல்லப்படுகின்றது. ஆகவே இந்த உயிர்த்தநேர தாக்குதல் தொடர்பான விடயம் ஒரு பெரிய இழுபறிப்பட்ட விடயமாகவே இருக்கின்றது. அதில் அண்மையில் கூட ஐக்கிய தேசிய கட்சியினுடைய செயலாளர் தலதா அத்துக்குரலில் கூறுகின்ற பொழுது ஒரு விடயத்தை சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிள்ளையான் தொடர்பான விடயம் தொடர்பாக நீங்கள் பேசுகிற பொழுது பிள்ளையானுக்கு தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்தினார் ரணில் விக்ரமசிங்கே ஏன் ஏற்படுத்தினார் என்கின்ற பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. ஆகவே அவரை நீங்கள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் அழைக்க வேண்டும் என்றாலும் கூட அவர் நேரடியாக தன்னுடைய சாட்சியங்களை தருவதற்கு தயாராகத்தான் இருக்கின்றார். நீங்கள் அழைக்கலாம். நீங்கள் மீண்டும் மீண்டும் இந்த விடயத்தை கதைக்கிறது எப்படி இருக்கின்றால், ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பட்டலந்தை விவகாரம் தொடர்பாக பேசியிருந்தீர்கள். இப்போ அது முடிஞ்ச அப்புறம் இப்போ இப்போ பிள்ளையான் தொடர்பான வழக்கில் ரணில் விக்ரமசிங்கே சம்மந்தப்படுத்துறதுக்கு பார்க்கின்றீர்கள் என்ற விடயத்தில் அவர் பேசியிருந்தார். ஆகவே இப்படியாக பல விடயங்கள் இந்த பிள்ளையான் தொடர்பான விடயத்திலேயும் உயிர்த்தநேர தாக்குதல் தொடர்பான விடயத்திலேயும் ஒன்றுபட்ட விடயமாகவே இருக்கின்றது. அண்மையில் கூட அருட்தந்தை ஜூட் கிருஷாந்த் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார் என்று பார்த்தீங்கன்னா, பிள்ளையானுக்கும் உயிர்த்தநேர தாக்குதலுக்கும் சம்பந்தம் இருக்குது. ஆக நீங்கள் பிள்ளையானை மட்டும் கைது செய்யக்கூடாது, அசாத் மௌலானாவையும் கைது செய்யணும்னு சொல்லியிருந்தார். ஆகவே இப்படி இந்த பிள்ளையான் உயிர்த்தநேர தாக்குதல் தான் இன்றைய ஒரு பேசுபொருளாகவே மாறி இருக்கின்றது. ஏன்னா இரண்டு பேருக்கு இடையில் ஏதோ ஒரு வகையில் தொடர்பு இருக்கின்றது என்பதைத்தான் இப்போ வரைக்குமே இந்த செய்தி வழியாகவும் சரி வேறு அரசியல் பின்புலங்களிலேயும் சரி அறியக்கூடிய மாதிரியே இருக்கின்றது. ஆகவே அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விடயத்தையும் நாங்கள் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா, இந்த பேட்மனுக்கள் நிராகரிக்கப்பட்டமைக்கு எதிராக ஒரு ரிட் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. அந்த ரிட் மனுக்கள் இன்றைய தினம் நீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே கிட்டத்தட்ட இந்த பேட்மனுக்கள் நிராகரிக்கப்பட்டதற்கான ஒரு விடயப்பரப்பாக தான் அதை மறுத்து பார்க்க வேண்டும். அடுத்ததாக இன்னொரு சட்ட நடவடிக்கை சம்பந்தமான விடயத்தை நாங்கள் பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு தேர்தல் ஆணையம் கூடுது. என்னத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா, அன்ட்ரோ மாரசநாயக் அவர்கள் தன்னோட மன்னார் தேர்தல் பிரச்சாரத்தில் ஒரு விடயத்தை சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேட்பாளர்கள் அதாவது ஜேபிபியினுடைய அல்லது தேசிய மக்கள் சக்தியினுடைய வேட்பாளர்கள் அவர்கள் வெற்றி பெற்று விட்டால் உள்ளூராட்சி சபை அதிகாரங்கள், அதாவது உள்ளூராட்சி சபை அபிவிருத்திகள் தொடர்பாக அவர்கள் என்ன விடயத்தை கேட்டாலும் கண்ணை முடிக்கணும், நாங்கள் அதுக்கு கையொப்பமிட்டு அந்த அபிவிருத்தியை செய்வோம். ஆனால் வேறு நபர்கள் கேட்கின்ற பட்சத்தில் அதை நாங்கள் 1க்கு 10 தடவை யோசிப்போம் என்று அவர் சொல்லியிருந்தார். அது தொடர்பான விமர்சனங்கள் இடப்பட்ட போது இதுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் சொல்லியிருந்தது. அந்த வகையில் இன்று தேர்தல் ஆணையம் கூடுன்றது இது தொடர்பான விடயத்தை பார்க்கறதுக்காக என்ன விடயம் பெறப்போதுன்றதை நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்கணும், என்ன முடிவு எடுக்க போயிடும்ன்றது. அது மட்டும் இல்லாமல் இன்னுமே பல விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது என்று பார்த்தீங்கன்னா, அன்ட்ரோ மாரசநாயக் அவர்கள் ஒரு கட்சிக்காக செயற்பட்டு கொண்டிருக்கின்றார். நாட்டில் ஜனாதிபதியாக இருந்து கொண்டு ஒரு கட்சி சார்ந்த விடயங்களில் தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் ஈடுபடுறது ஒரு நியாயமான முறை இல்லை என்றும் பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்ட வண்ணமே இருக்கிறது. ஆகவே இதில் நாங்கள் ஒரு விடயத்தை பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா, இந்த ஜனாதிபதி அன்ட்ரோ மாரசநாயக் அவர்கள் பேசுகின்ற பொழுது சொல்லியிருந்தால், நான் சொல்லேக்க அப்படி சொல்ல இல்லை, நான் பொதுவாக இந்த ஊழல் ஆட்சியாளர்களுக்கு அல்லது ஊழல் அதிகாரிகளுக்கு வேட்பாளர்களுக்கு இந்த விஷயத்தை நாங்கள் கொடுக்க மாட்டோம், இந்த நிதியை கையளிக்க மாட்டோம் என்று தான் சொல்லியிருந்தோமே தவிர, மற்றும்படி நாங்கள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தால் வெற்றி பெறுவதற்கு மட்டும்தான் நாங்கள் இதை செய்வோம் என்று சொல்லல. ஆனால் காணொளிகள் வெளியாகின பொழுது அது அப்பட்டமாகவே தெரிந்தது. ஆகவே இப்போ
தேசிய மக்கள் சக்திக்குடைய ஒரு அவநம்பிக்கை அல்லது ஒரு அதிருப்தியின்மை இப்போ மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கு. இந்த கருத்துக்கு பிறகு ஏற்பட்டிருக்குன்னு தான் சொல்லணும். அது சம்பந்தமாக CVK சிவஞானம் அவர்கள், தமிழரசு கட்சியுடைய பதில் தலைவர் CVK சிவஞானம் அவர்கள் பேசுகின்ற பொழுதும், நாங்கள் இந்த அதாவது தேசிய மக்கள் சக்தி பிரிவினரை விரட்டி அடிக்க வேண்டும், சிங்கள கட்சிகளுக்கு எங்களுடைய ஆதரவை இனி வழங்கக்கூடாது. இப்போ உள்ளூராட்சி சபைகள் என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது அது உள்ளூர் அபிவிருத்தி அதிகாரங்கள். ஆக அந்த உள்ளூர் அபிவிருத்தி அதிகாரங்கள் என்று பார்க்கின்ற பொழுது அதிலேயும் தமிழர் அல்லது தமிழ் தேசியம் பேசுகின்ற கட்சிகளைத்தான் நாங்கள் ஏற்றுக்கொள்ளணும் என்று அவர் ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருக்கின்றார். அது தொடர்பான ஒரு ஊடக சந்திப்பை நடத்தியிருந்தார். அந்த ஊடக சந்திப்பை நான் இதோடு நினைக்கிறேன், பார்த்துக்கோ. ஒரு விஷயத்தை நான் முதலில் சொல்ல வேண்டும். இந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய வேட்பாளர்கள் எல்லா உள்ளூராட்சி மன்றங்களிலையும் போட்டியிடுகிறார்கள். பாராளுமன்ற உறுப்பினர்கள் 3 பேர் இருக்கிறார்கள் யாழ்ப்பாணத்தை பொறுத்து. இந்த தையொட்டி விவகாரத்தில் நாங்கள் எல்லாரும் தமிழ் தேசிய கட்சிகள் சேராத கட்சிகளும் கூட நினைக்கிறேன். அந்த விகாரை, தையொட்டி விகாரை, அதுக்கு திஸ்ஸ விகாரை என்றும் பேர் சொல்கிறார்கள். அது நாங்கள் சொல்கிறோம் அந்த சட்டவிரோதமான கட்டிடம் என்று நாங்கள் சொல்கிறோம். இந்த 3 MP மேரும் சட்டவிரோதம் என்று நாங்கள் சொல்கிற மாதிரி சொல்லுவார்களோ? சொல்லட்டும் பாப்போம். சொல்ல மாட்டார்கள். ஏனென்றால் சொல்லக்கூடாது என்றது கட்டளை. இதுதான் உள்ளூராட்சிக்கு நடக்கும். அவர்களுக்கு கட்டுப்பட்டவர்களாகத்தான் இருப்பார்கள். அவை இவர் சுதந்திரமாக செயல்பட மாட்டார்கள் என்பதை சொல்லிக்கொண்டு ஆனபடியே இவைகள் அந்தந்த கட்டமைப்புக்கு தலைமைக்கு சிங்கள தலைமைக்கு கட்டுப்பட்டவர்களை தவிர சுயாதீனமாக தாங்கள் செய்யலாம் இப்போ MP வேறு 3 பேர் 5 பேர் இங்கே வட மாநிலத்தில் சொல்லினோம். அது சாத்தியமில்லை. தலைமையை கட்டுப்படும். இப்போ நான் பாரு இந்த தேசிய மக்கள் சக்தி என்ன சொல்கிறார்கள், இந்த நாட்டில் இனி இனவாதம் மதவாதத்துக்கு இடம் இல்லையண்டு. யார் இனவாதம் பேசுகிறா? நாங்கள் இனவாதம் ஒரு காலம் பேசலையே. இனவாதம் பேசுகிறதே தெற்கத்திய சிங்கள ஏகாதிபத்தியம் தானே. இம்பீரியலிஸ்டிக் திங்கிங் என்று சொல்லி ஏகாதிபத்திய சிந்தனையோடு செயல்படுறது அவர்கள், நாங்கள் அல்ல. அவர்கள் தான் அப்படியான செயல்பாடை தவிர்க்கவே தவிர நாங்கள் இல்லை. கைதிகள் சொன்னது நிறைவேற்றலை. இந்த ஆனந்த சுதாகரனை கூட விட்டுருக்கலாம் தானே, அது கூட செய்யலை. சிம்பிளாக விடலாம், அது செய்யலை. அவர்கள் சொன்ன எதுவுமே நிறைவேற்றலை தானே. அப்போ இனிமேல் நிறைவேற்றுவார்கள் என்று எதிர்பார்த்து உள்ளூராட்சி மன்றங்கள் அவை என்ற கையில் கொடுக்குறது அவ்வளோ தவறானது. ஒன்று நிறைவேற்றுவேன். அரசியல் கட்சியில் இனப்பிரச்சனையில் அரசியல் அமைப்பு வரும் சரி. அவை என்ன இனப்பிரச்சனைக்கு என்ன அடிப்படையில் தீர்வு என்று ஒன்றையாவது சொல்லத்தானே வேணும். அதையும் சொல்லலை தானே. அப்போ 19 பேசுகிறது பொருத்தமில்லாத ஒரு கருத்து. அது எங்களுடைய மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, ஏற்றுக்கொள்ளவும் முடியாது என்பதுதான் என்னுடைய கருத்து. தற்செயலாக NPPக்கு ஒரு வாக்களித்த உண்மை. அது காரணம் என்னென்றால் இந்த டயஸ்போரா என்று சொல்லக்கூடிய அவர்களுக்கும் சில பேருக்கு இங்கே இருந்து அரசாங்க ஆதரவு சக்திகள் அங்கே போய் தேசியம் தாங்கள்லாம் தேசியவாதிகள் ஒரு ஊடாக உங்களுக்கு தெரியும் எத்தனை சுயேட்சை குழுக்கள் தோற்போம் என்று தெரிஞ்சு கொண்டு ஒரு 100 ஓட்டு போட்டால் எடுக்க மாட்டேன்னு சொல்லிக்கொண்டு எடுத்து 100 ஓட்டாக பிரித்து எங்களுடைய வாக்குகளை பிரித்து அதில் தான் நாங்கள் தோற்றதை தவிர அவர்களுக்கு போன வாக்குகள் போன முறை டக்ளஸ் தேவானந்தா மற்றும் அங்கஜன் ராமநாதன் அவர்களுடைய கிடந்த வாக்குகள் தான் மாறி இந்த தேசிய திசை காட்டிக்கு வாக்களித்தார்கள். இந்த முறை அது நடக்காது என்று நான் நினைக்கிறேன். இந்த முறை மக்களுக்கு ஒரு தெளிவு வந்திருக்கு. இதுவேகள் தெற்கத்திய ஆதிக்கத்தை இங்கே நிலைநாட்டுகிறார்கள். சிங்கள இம்பீரியலிசம், சிங்கள மேலாதிக்கம் இங்கே உருவாக்குகிறார்கள், ஊன்றுகிறார்கள் என்றதை எங்களோட மக்கள் இனியாவது புரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்வார்கள் என்று தான் நினைக்கிறேன். ஆகையினால உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் இதற்கான ஒரு பதிலை மக்கள் வழங்குவார்கள். அப்படி வழங்குவார்கள் என்று தான் நான் எதிர்பார்க்கின்றேன். ஆனால் நான் எதிர்பார்த்த தனிப்பட்ட முறையில் அவர்கள் 10 வருஷத்துக்கு முன்பாக அன்புகுமார் திசாநாயக்கா மற்றும் விமல் ரட்நாயக்கா போன்றவர்கள் இங்கே வர்ற பொழுது அவர்களுடைய கூட்டங்களுக்கு அழைப்பின் பேரிலே சென்று வந்தவன் தான். ஆனால் நான் எதிர்பார்த்த ஒரு விடயம் இதில் நான் ஏமாந்து போனேன் என்று தான் நினைக்கிறேன். இவர்களாவது ஒரு மாறுதலான ஒரு இடதுசாரித்துவ சிந்தனை ஒரு அரசாங்கம் அமைப்பார்கள், எங்களுடைய தமிழ் மக்களுடைய உணர்வுகளையும் நியாயமாக சிந்திப்பார்கள் என்று தான் நான் எதிர்பார்த்தேன். ஆனால் அவர்களிடையே இருக்கக்கூடிய இனவாத சிந்தனைகள் அவர்களை
அப்படி உண்மையான இடதுசாரித்துவ சிந்தனையோடு செயல்பட அனுமதிக்கவில்லை என்று தான் நான் நினைக்கிறேன். தேர்தல் விதிமுறை மீறல்கள் அண்மை காலமாக அதிகரித்து காணப்படுகிறது. குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற கூட்டங்களில் ஆலயங்களில் கூட்டங்கள் நடைபெற்றிருக்குது. அதே நேரம் ஜனாதிபதி தனது உரையில் உள்ராட்சி சபைகளுக்கு நிதி ஒதுக்குவதாக தங்களுக்கு வாக்களிக்கணும்னு சொல்லி ஒரு சம்பந்தமாக முறைப்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. இந்த தேர்தல் ஆணைக்குழுவினுடைய நடவடிக்கைகள் திருப்திகரமாக இருக்கிறதா எதிர்பார்க்கிறேன். நான் சுருக்கமாக சொன்னால் எனக்கு தெரிந்த கடந்த 60-70 வருஷ வரலாற்றில் எலெக்ஷன் கமிஷன் என்று உருவாகிறதுக்கு முன்னம் தனி ஒருவர் மாய்ந்த தேசப்பிரிய தேர்தல் ஆணையாளராக இருந்தார். இந்தியாவில் சேஷன் என்ற ஒரு தேர்தல் ஆணையாளர். இவர்களெல்லாம் ஒரு பலமான தேர்தல்களை நடத்தியவர்கள். ஆனால் இப்போ கமிஷன் என்று வந்த பிறகு இப்போ இருக்கிற கமிஷனை போல ஒரு பலகீனமான ஒரு தேர்தல் ஆணையத்தை நான் பார்க்கல. அப்போ நீங்கள் சொல்கிற எல்லாத்தையும் நடவடிக்கை எடுக்கலாம். அதே நேரம் ஜனாதிபதியும் சில விஷயம் சொல்கிறார், அது உண்மையாக இருக்கலாம். தேர்தல் காலத்தில் சில காரியங்களை உதவியால் நீங்கள் செய்கிறது தேர்தல் விதிகளுக்கு முறையண்டு தேர்தல் கமிஷன் சொல்கிறத ஜனாதிபதி கூட விமர்சிக்கிறார். அப்படி ஒரு நிலைமை இருக்குத்தானே. தங்களோட திட்டங்களை செயல்படுத்த தேர்தல் ஆணைக்குள்ளே அனுமதிக்கலை என்ற ஒரு கருத்தையும் ஜனாதிபதி சொல்கிறார். அதில் கொஞ்சம் உண்மை இருக்கலாம், ஆனால் அது தேவை. அதன்படியாக தேர்தல் ஆணைக்குழுவும் சரியான இப்போ பெஃப்ரல் அவர்கள் சொல்கிற கருத்துக்களின் படியும் பார்த்தாலும் கூட தேர்தல் ஆணைக்குழு நியாயமாக நடுநிலைமையாக செய்யக்கூடிய சூழ்நிலையும் இல்லை, அவர்களும் கட்டுணிப்பாக செய்கிறதும் இல்லை. ஆனால் ஊழலற்ற அரசாங்கம் என தம்மை காட்டிக்கொண்டு இவ்வாறான தேர்தல் விதிமுறைகளில் ஈடுபடுவதால் மற்றது இந்த முறை கார்நகர் மற்றும் மன்னார் பிரதேசங்கள் எல்லாம் தேசிய மக்கள் சக்தியினுடைய வேட்பாளர்கள் சிலர் சட்டவிரோத செயலில் ஈடுபட்ட குற்றச்சாட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இவ்வாறான நிலையில் அவர் தொடர்ந்து தம்மை ஊழலற்றவர்கள் என காட்டிக்கொள்வதை பற்றி நினைக்கிறேன். இல்லை, எல்லோரும் சொல்கிறது தான். இப்போ நான் உண்மையாக சொல்கிறேன், எங்களுடைய வரலாற்றில் தமிழரசு கட்சியை வரை நான் சொல்கிறேன், அவைகளை பற்றி விடுவோம். அதை பேசுவினோம் பேருந்து பின்னால் ஒவ்வொருத்துக்கு பின்னால் போய்தான் தெரியும் இவர் ஊழல் செய்தார் இவர் ஊழல் செய்யலையோன்னு. அது பிறகு தான் தெரியும். இப்போ எல்லோரும் கலர் வழியாக தான் இருக்கும். நாங்கள் அப்படி இல்லை. எங்களோட வரலாற்றில் எங்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஊழல் செய்தான்ட்டு தமிழரசு கட்சியில் சொல்லுவீங்களோ இல்லை. நாங்கள் அப்படி ஒரு வரலாற்றை நேர்மையாக இருந்திருக்கோம். எங்களோட கட்சியில் இனிமேலும் உள்ளூராட்சியிலையும் மிக நேர்மையாக செயல்படுத்துவோம். நான் நிச்சயமாக வடக்கு கிழக்கில் அப்போ தச்செல்லாம் ஒரு ஆள் தவறுனா உடனே கட்சியிலேருந்து வெளியே அனுப்புவோம், உடனே அனுப்புவோம். முறைகேடு நடந்தால் ஊழல் இருந்தால் அதனால் செய்வோம், தெளிவாக செய்வோம். ஆனபடியாக அங்கே இவர்கள் நாங்கள் ஊழல் இல்லைன்னு சொல்லிக்கொண்டு ஊழலை இதுவரையில் 6 மாதமாக எந்த ஊழலை பிடிச்சி உள்ளுக்கு அனுப்பினவேன் ஒன்றையும் காணையில். ஏதாவது 2 நெத்தலியை பிடிச்சார்களோ எனக்கு தெரியாது. பெரிய திமிழங்கெல்லாம் ஈஸியாக தானே தெரியுது ரோட்டு வழியை. 2 முன்னாள் முதலமைச்சர் மேலே தாங்கள் சிறைக்கு அனுப்பியிருக்கிறோம் சொல்லியிருக்காங்க. அது என்னத்துக்கு சிறைச்சரிமே அவைக்கு தானே தெரியும். ஒரு முதலமைச்சர் ஏற்கனவே பிரச்சனை எங்களுடைய அளவுக்கு கொலையிலையும் சம்மந்தப்பட்டவர், ஜோசப் பெர்ராசிங்க கொலையிலையும் சம்மந்தப்பட்டவர் தானே. அப்போ அதுக்கும் முதலமைச்சர் பதவிக்கும் என்ன தொடர்பு இருக்குது? நாங்கள் எங்களோட முதலமைச்சர் செயல்திறன் நிலையில் ஊழல் இல்லை. எங்கள்கிட்ட முதலமைச்சர் செயல்திறன் இல்லாத. நான் ஒரு திருக்குறள் இருக்குது, முறைப்பட சூழ்ந்தும் முடிவிலவே செய்வர் திறப்பாடு இல்லாது. இந்த இவருக்கு திறப்பாடு ஒரு கோதாரி ஒன்றுமே இல்லை, அது பிள்ளை. ஆனால் ஊழல் செய்யலை.